1992 நாளைய தீர்ப்புன்னு ஒரு படங்க. எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் அவங்க அப்பா டைரக்ஷனில் நடித்தாருங்க. 1996 விக்ரமன் டைரக்ஷனில் பூவே உனக்கான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லேயும் சரி, யூத்துக்கிட்டேயும் சரி, அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். தமிழ் சினிமாவில் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் பூவே உனக்காக. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனம் துள்ளும்னு இப்படி லவ் சப்ஜெக்டாக நடிச்சிட்டு இருந்தவர். பிரியமானவளே, ஷாஜகான்னு இப்படி நடிச்சிட்டு இருந்த டைமில் வந்த படம் தாங்க திருமலை. இவரோட ஆக்ஷன் பேக்கில் கொண்டு போய் பெரிய ஆக்ஷன் ஹீரோவை கொண்டு போயிடுச்சுங்க. அப்புறம் தாங்க கில்லின்னு ஒரு படம் நடித்தார் 2004. 50 கோடி ரூபா கலெக்ஷன் 2004. அப்புறம் அவர் நடித்த போக்கிரி, வேட்டைக்காரன், சுறான்னு அப்படியே ஃபுல் ஆக்ஷன். அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணாங்க 2011 காவலன் ஒரு படம், ஒரு கொஞ்சம் ஸ்மூத்தாக லவ் ஸ்டோரி. 2012 அவர் வந்தாங்க துப்பாக்கி. 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சுங்க துப்பாக்கி. அப்புறம் கத்தி, மெர்சல், சர்க்கார்னு போயிட்டே இருந்தாருங்க. இளைய தளபதியாக இருந்தவர் 2017 அப்புறம் தளபதியாக ஆனாருங்க. இப்போ 2026 தலைவன் முதலமைச்சர் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஜனநாயகன் படம் தாங்க அவரோட கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் சினிமாவை விட்டுட்டாங்க. 1992 2025 33 வருஷம் சினிமா பயணம். இந்த 33 வருஷம் சினிமா பயணத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்தாச்சு. அழகிய தமிழ் மகன் ஒரு படம், சூப்பரான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தளபதி படம்னா அது அழகிய தமிழ் மகன். உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சன்னா அழகிய தமிழ் மகன், ரொம்ப சூப்பராக. அவரே ஹீரோ, அவரே வில்லன். ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். சூப்பரான ஒரு படங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சர்க்கார் ரொம்ப பிடிக்கும். மெர்சல், கோட். எனக்கு அவர் டபுள் ட்ரிபிள் ஹீரோ அப்படி தான் ரொம்ப பிடிக்கும்.